நட்பு இது உலகின் மிக வலிமையான உணர்வுகளில் ஒன்று. ஆனால் இன்று அது தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. சோஷியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் 1000 பேராக இருக்கலாம். ஆனால் உண்மையில் உங்களை புரிந்து கொள்ளும் ஒருவர் இருக்கிறாரா? இன்று நாம் பேசப்போகிறோம் உண்மையான நண்பரின் 15 குணங்கள் பற்றி. போலி நட்பை உடைக்கும், உண்மையான உறவை கட்டும், வாழ்க்கையை உயர்த்தும் குணங்கள். முடிவு வரை கேளுங்கள், ஏனெனில் கடைசியில் சொல்லப்போகும் ஒரு உண்மை உங்கள் உறவுகளை முழுமையாக மாற்றிவிடும். இதெல்லாம் சீரற்ற விஷயம் அல்ல. பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கோரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது. நீங்கள் உங்களை உயர்த்தும் மக்களால் சூழப்பட தயாராக இருப்பதற்காக. முதல் நிபந்தனையில்லாத நம்பிக்கை. உண்மையான நண்பர்கள் உலகமே எதிராக இருந்தாலும் உங்களை விட்டு போவதில்லை. அது அவர்களுக்கு எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர்கள் உங்களுடன் நிற்பார்கள். இரண்டாவது, நேர்மையான ஆனால் அன்பான விமர்சனம். உண்மையான நண்பர்கள் உங்கள் ஈகோவை காக்க மாட்டார்கள், உங்கள் எதிர்காலத்தை காக்க பேசுவார்கள். மூன்றாவது, உணர்ச்சி பாதுகாப்பு. ஒரு நல்ல நண்பரிடம் நீங்கள் உங்கள் பயங்களையும் கனவுகளையும் பகிரலாம். அவர்கள் உங்களை கேலி செய்ய மாட்டார்கள், கேட்பார்கள், புரிந்து கொள்வார்கள். நான்காவது, எல்லைக்கு மரியாதை. நெருக்கம் என்றால் கட்டுப்பாடு அல்ல என்பதை உண்மையான நண்பர் அறிந்திருப்பார். அவர்கள் உங்களிடத்தை மதிப்பார்கள். ஐந்தாவது, நம்பகத்தன்மை. அவர்கள் சொன்னதை செய்வார்கள். நான் வருகிறேன் என்றால் வருவார்கள். அது நேரத்தை பற்றியதல்ல, நம்பிக்கையை பற்றியது. ஆறாவது, வளர்ச்சிக்கு உற்சாகம். உண்மையான நண்பர்கள் உங்களை மேலே இழுப்பார்கள். நீ இன்னும் சிறப்பாக செய்யலாம் என்று சொல்வார்கள், தீர்ப்பளிக்காமல் ஊக்குவிப்பார்கள். ஏழாவது, மன்னிக்கும் மனம். அவர்கள் வாதிப்பார்கள், ஆனால் விலக மாட்டார்கள், பழிவாங்க மாட்டார்கள். வலி இருந்தாலும் உறவை பாதுகாப்பார்கள். எட்டாவது, ரகசியத்தை காப்பாற்றல். நீங்கள் பகிர்ந்த நம்பிக்கையை காற்றில் விடமாட்டார்கள். அவர்கள் நம்பிக்கையை மரியாதையாக கையாளுவார்கள். ஒன்பதாம், போட்டியின்றி மகிழ்ச்சி. உங்கள் வெற்றி அவர்களுக்கு பொறாமை அல்ல, அது மகிழ்ச்சி. போலி நண்பர்கள் ஒப்பிடுவார்கள், உண்மையானவர்கள் கொண்டாடுவார்கள். பத்தாம், எம்பத்தி, மனம் சேர்தல். அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். நீ சரியா என்ற ஒரு வாக்கியத்தில் முழு பரிவு இருக்கும். 11ஆம், துன்பத்தில் இருப்பவர். நல்ல நேரத்தில் அல்ல, கஷ்டத்தில் அவர்கள் அந்த நேரத்தில் வருவார்கள். சாந்தமாய் உட்கார்வார்கள், வார்த்தைகள் இல்லாமல் ஆதரிப்பார்கள். 12ஆம், நகைச்சுவை. சிரிப்பு நண்பர்களுக்கிடையிலான மருந்து. உண்மையான நண்பர் எப்போது சிரிக்க வைக்க வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை அறிவார். 13வது, தீர்ப்பு இல்லாத நேசம். அவர்கள் உங்கள் குறைகளுடன் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், பார்த்தும் புரிந்தும் நேசிப்பார்கள். 14வது, தொடர்ச்சி. நட்பு ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி அல்ல, அது மெதுவான தீப்பொறி, எப்போதும் எரிகிறது. நாள்தோறும் சிறு முயற்சிகள், அதுவே நட்பின் வலிமை. 15வது, பரிமாற்றம். நட்பு ஒரு வழிச்சாலை அல்ல, இருவரும் கொடுப்பார்கள், இருவரும் வளர்வார்கள். ஒருவரே முதலீடு செய்தால் அது நட்பு அல்ல, சாரிட்டி. இப்போது உண்மையான கேள்வி, நீங்கள் ஒரு நல்ல நண்பரா? நாம் பெரும்பாலும் நல்ல நண்பரை தேடுகிறோம், ஆனால் நான் நல்ல நண்பரா என்று கேட்க மறந்து விடுகிறோம். நீங்கள் கிசுகிசு பேசினால் உங்களிடம் கிசுகிசு பேசுபவர்கள் வருவார்கள். நீங்கள் விலகுபவராக இருந்தால் உங்களை விட்டு போகும் நண்பர்களையே ஈர்ப்பீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையான, நேர்மையான, பரிவு கொண்டவராக இருந்தால் அதே தரமான உறவுகளை வாழ்க்கை திருப்பித் தரும். நட்பு என்பது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி. சிறிய அழைப்பு, ஒரு மெசேஜ், ஒரு நான் நினைத்தேன் என்பதே பெரிய பங்கு சேர்த்தல். ஒரு வருடத்தில் அல்ல, ஒரு வாழ்க்கையில் அதன் வட்டி கிடைக்கும். இப்பொழுது சற்று சிந்தியுங்கள். நீங்கள் கடைசியாக உங்கள் நண்பரிடம் நான் உங்களை பெருமைப்படுகிறேன் என்று எப்போது சொன்னீர்கள்? அல்லது யாரையும் முழுமையாக கேட்டு பதில் சொல்லாமல் இருந்தது எப்போது? இன்றைய யூகேயில் லோன்லினஸ் எபிடெமிக் என்கிறார்கள். மக்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள், ஆனால் தனிமையில் வாழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? நட்பு இன்று வசதியாக உள்ளது, உறுதியாக அல்ல. உண்மையான நட்பு நேரம், அக்கறை, திறந்த மனம் கேட்கிறது. அது பவுண்டுகளால் வாங்க முடியாது. அதை உயிரோடு வைத்திருக்க வழி என்ன தெரியுமா? விசுவாசமாக இருங்கள், நேர்மையாக இருங்கள், அன்பாக இருங்கள். அவர்கள் கேட்காமலே அணுகுங்கள், ஏனெனில் ஒரு நாள் அந்த குரல் உங்கள் நினைவாக மட்டுமே இருக்கும். நீங்கள் எனக்கு இப்படியான நண்பர்கள் இல்லை என்று நினைத்தால் முதலில் அதுபோல ஒரு நண்பராக மாறுங்கள். அங்கிருந்தே வாழ்க்கை மாறுகிறது. இது சீரற்ற விஷயம் அல்ல,
பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்கரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது உண்மையான உறவுகளை உருவாக்கத் தயாராக இருப்பதற்காக. கருத்துக்களில் சொல்லுங்கள். நட்பில் நீங்கள் அதிகம் மதிக்கும் குணம் எது? மேலும் வாழ்க்கை, மனப்பாங்கு மற்றும் வளர்ச்சி பற்றிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.